என் தங்கப்பிள்ளையே, வெள்ளிக்கிழமையின் விடியலில் என்னை கண்ட நொடி முதல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இந்த நாளில் உனக்கான நல்ல செய்தியோடு வந்திருக்கின்ற இந்த தாயானவள் என்னை காக்க வைக்காமல் ஒரு முறை தொட்டு நீ உள்ளே அழைப்பாயா? என் குழந்தையை, உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நினைக்கின்றேன். எதையுமே நாம் பெற்றால்தான் நமக்கு அதன் அருமை என்னவென்று தெரியும். பெறுவதற்கு நாம் படுகின்ற கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தையும் நமக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும். அப்படித்தான் இந்த வெள்ளிக்கிழமையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நாளில் நீ வேண்டி நிற்கின்ற விஷயம் ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையானது உனக்கு எப்பொழுதுமே மிக பெரியதொரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்காமல் சென்று விடாத ஒரு நாளாகத்தான் இருக்கும் அல்லவா? இந்த நாளில் நான் உன்னோடு இருந்து உனக்கு தர வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்று கொண்டாயானால் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லாமல் போய்விடாது. உன்னை தேடி வந்து நான் கொடுப்பது எல்லாமுமே உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக உன் கைகளில் கொண்டு வந்து தருவதற்கானது. இனி நடப்பதை எல்லாம் உணர்ந்து உனக்கு வேண்டியதை எல்லாம் நீ என்னிடத்தில் இருந்து எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. நம்மை தேடி தேடி வந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஒருவரால் கொடுக்க முடிகிறது என்றால் நிச்சயமாக அவர்களைப் போல ஒருவரை இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கான நல்ல விஷயங்களின் மீது இவர்கள் கொண்ட ஆர்வம், உனக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று இவர்கள் யோசிக்கின்ற விதம் என்று இதையெல்லாம் ஒருபோதும் என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது. நம்மை தேடி இந்த வாழ்க்கை இதுவரையிலும் எதையுமே செய்யவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருந்த இந்த நேரத்தில் இப்பொழுது நமக்கான ஒவ்வொரு உண்மைகளும் நடக்கிறது என்றால் அதை நாம் எந்த சூழ்நிலையிலும் தவிர்க்காமல் இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எவன் ஒருவனுக்கு தெளிவான சிந்தனைகளும் தெளிவான மனநிலையும் இருக்கின்றதோ அவர்களால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயத்தையும் சாதிக்க முடியும் என்பதனை மறந்து விடாதே. நீ நினைத்ததை விடவும் சிறப்பான ஒரு வெற்றியை நான் எப்பொழுதுமே உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். என் பிள்ளையே, இதுவரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் போதும். இனிமேல் இங்கு தொலைப்பதற்கு என்று எதுவுமே கிடையாது. உனக்கான சந்தோஷங்களை நீ உறுதியாக பெற வேண்டும். உனக்கான வெற்றிகளை என்றுமே என் குழந்தை தெளிவான நேரத்தில் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவரையிலும் உன் அம்மா உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவாள் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்று நான் உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை என் குழந்தை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டு விடாதே. உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் எல்லாமுமே எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கான உண்மைகளை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அந்த இடத்தில் எதையும் தொலைக்காது. என் பிள்ளை, நீ உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்று கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீர வேண்டும். அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. உனக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு உண்மைகளையும் யாரும் இங்கு இல்லை என்று உன்னிடத்தில் மறுக்கவும் முடியாது. இனிமேலாவது என் குழந்தையினுடைய மனத்தெளிவினால் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக அடைந்து உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் எந்த ஒரு உண்மைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் தொலைக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. நீ பெறக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ உறுதியாக பெற வேண்டும் என்றுதான்
உன் அம்மா முன்னின்று உன்னை வழி நடத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். இனி என்னவானாலும் சரி, எது நடந்தாலும் சரி, நீ உறுதியாக எல்லா உண்மைகளையும் மன உறுதியோடு பெற்றுக்கொள். என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கட்டும். நீ தொலைத்துவிட்ட மாற்றங்கள் எல்லாமும் மீண்டும் வந்து உன்னை மிகுந்த சிந்தனைகளுக்குள் கொண்டு வந்து சேர்க்கட்டும். எல்லையற்ற சந்தோஷங்களை இனிதான் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பிக்க போகின்றது. அதனால் இதுவே வாழ்க்கையின் இறுதி என்று சொல்லி வருத்தப்படாதே. இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்தால் அது போதும். என் தங்கமே, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த சோதனைகளுக்கெல்லாம் எது காரணமாக இருந்ததோ, இனிமேல் அதுவெல்லாம் கடந்து உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, மூச்சிறைக்க ஓடிக்கொண்டே இருக்கிறேன். என்னை யார்தான் துரத்துகிறார்கள் என்று தெரியாமலேயே இந்த வாழ்க்கையில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்ற என் குழந்தைக்கு உன் அம்மா ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். ஒரே ஒரு முறை மட்டும் நீ திரும்பி பார்த்திருந்தால் உனக்கு தெரிந்திருக்கும் இந்த காலம்தான் உன்னை துரத்தியது என்று, இந்த வாழ்க்கைதான் உன்னை துரத்தியது என்று நீ நிச்சயமாக அன்றே தெரிந்து கொண்டிருப்பாய். அதனால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள எப்பொழுதும் முயற்சிகளை செய்திருக்க வேண்டும். உன்னோடு இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து இனி உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, சரியானதொரு வாய்ப்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு இனி உன்னை தேடி உனக்கான நம்பிக்கைகள் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரத்திலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை கேலி கூத்தாக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் சற்று கவனத்தோடு தான் நீ இருக்க வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்ன வேண்டுமானாலும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த நேரத்தில் எது உனக்கு சரி, எது உனக்கு தவறு என்பதனை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உனக்கு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எந்த உறவு உன்னை கேவலப்படுத்த நினைத்ததோ, அவமானப்படுத்த நினைத்ததோ, அந்த உறவு உன்னோடு இருக்க தகுதியற்றவர்கள் என்பதனை உனக்கு தெய்வம் உணர்த்துவதற்காகத்தான் அவர்கள் செய்கின்ற செயலை எல்லாம் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, சொந்த பந்தங்கள் 1000 இருக்கலாம், சொத்து பத்துக்கள் உன்னிடத்தில் குவிந்து கிடக்கலாம், அதிசயங்கள் பல நடக்கலாம், எவ்வளவுதான் பெரிய உயரத்தில் நீ இருக்கலாம், எத்தனை பெரிய அடுக்கு மாடியில் வசிக்கலாம், ஆதிக்கம் பல செலுத்தலாம். ஆனால் இவையெல்லாம் இருந்தாலும் கடைசியில் அடங்கி போவது இந்த 6 அடி நிலத்திற்குள் தான் என்பதனை மறந்து விடாதே. ஆட்டங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் கடைசியில் நிச்சயமாக அடங்கி போகின்ற இந்த வாழ்க்கையை எண்ணி ஒருபோதும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக வெளிப்படுத்தத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி இனி எப்பொழுதும் நீ வருந்தி நிற்பதில் நியாயமில்லை. எதிலுமே அடுத்த அடியை எடுத்து வைக்க நீ பழகிக்கொள். இந்த காலம் ஒரு நதி போன்றது. நீ ஒரே நதியின் தண்ணீரை 2வது முறை தொட முடியாது. ஏனென்றால் கடந்து சென்ற நீரோட்டம் மீண்டும் ஒருபோதும் திரும்பாது. அதனால் எதுவுமே இழந்த பிறகு மீண்டும் கிடைப்பதை எண்ணி ஒருபோதும் யோசித்து கொண்டிருக்காதே. நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். அதனால் இனி நடக்கப் போவதை எண்ணி என் குழந்தை நீ சந்தோஷப்படு. அதுவே உனக்கு நல்லதை என்றென்றும் உறுதியாக தந்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எத்தனையோ முறை உனக்கு எந்த ஒரு விஷயங்களையும் கொடுக்கும் பொழுது பச்சோந்தி தனது உணவிற்காக மட்டும்தான் நிறமாறும். ஆனால் மனித இனம் அப்படியல்ல. எதற்காகவும்
எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானும் தன் மனதை மாற்றிக்கொள்ளும். கவனமாக வாழ வேண்டியது பச்சோந்திகளிடம் அல்ல, இந்த மனிதர்களிடம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இதுவெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ விட்டு கொடு. உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு. உறவுகள் வாழ்க்கையில் முக்கியம்தான், ஆனால் அதைவிட தன் மானம் முக்கியமானது. தன் மானத்தை விட்டுவிட்டு எந்த ஒரு உறவுகளோடும் தொடர வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் இருக்கவில்லை என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று நீ வேதனைப்பட்டு கொண்டு மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. இனிமேலும் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு வேறதிசயங்களும் பெருமாற்றங்களும் நடக்க வேண்டும். உன்னை ஏமாற்றிய பிறகு நிச்சயமாக ஒருவரை மன்னிக்கும் அளவிற்கு நீ நல்லவனாகத்தான் இருக்கிறாய். ஆனால் மீண்டும் அவர்களை நம்பும் அளவிற்கு நீ முட்டாள் இல்லை என்பதனை முதலில் உணர்ந்து கொள். எப்பொழுதும் இது போன்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாது என் பிள்ளை. நீ நல்லபடியாக இருந்தால் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி பேசி இங்கு உன்னுடைய நேரங்களை எல்லாம் நீ வீணடித்து கொண்டிருப்பதை விட உனக்கு தேவையான விஷயங்களின் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்தி உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளின் மீது உன்னுடைய எண்ணங்களை செலுத்தி நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்து கொண்டிரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதுமே நமக்கான கடினமான நேரம் என்ற ஒன்று உண்டு, நமக்கான சந்தோஷமான நேரம் என்ற ஒன்று உண்டு. இதையெல்லாம் நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதனை பொறுத்துத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. எந்த ஒரு இழப்பிற்கும் சோர்ந்து போய்விடாதே. நிச்சயமாக ஒரு நாள் நாமும் சாயத்தான் போகிறோம். அதுவரையிலும் இந்த வாழ்க்கையுடன் போராட வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் போதும். போராட்டமான இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்லுமே தவிர ஒருபோதும் உன்னை காயப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பதை எல்லாம் சரியாக தெரிந்து புரிந்து உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொண்டாயானால் உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொள். இந்த மனிதர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். எந்த இடத்தில் உன்னை காயப்படுத்தலாம் என்று அதற்கான நேரத்தை எதிர்பார்த்து நின்று கொண்டே இருப்பார்கள். ஆனால் இதையெல்லாம் கடந்து உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்பதனை நம்பு. இனி எந்நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை தொடுகின்ற நேரம் வரும் பொழுது நீ ஆசைப்பட்டது அத்தனையுமே உனக்கு ஒரு சேர கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரத்திலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையை, இந்த நொடி முதல் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை தெரிந்து புரிந்து நடந்து கொள். இழந்தது எல்லாம் போதும், நடந்து முடிந்தது எல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கான நன்மைகளை சார்ந்துதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். நீ இழந்து விட்டதை எல்லாம் மீட்டெடுத்து உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை நான் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அதனால் தாயானவளினுடைய அன்பு இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தும் என்று நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எல்லாமுமே உனக்கான பேரதிசயத்தை கொடுக்காமல் எங்கும் போகாது. நீ விரும்பியதை எல்லாம் உனக்கானதாக நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தோஷம் உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமானதாக இல்லை என்றாலும் இனி உனக்கு அது தொடர்கதையானது அல்ல என்பதனை நீ புரிந்து கொள். ஏனென்றால் கொடுப்பது இந்த வராகி எனும் பொழுது இனி உனக்கான மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லாவற்றையுமே
யோசித்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நடக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி சிந்தித்து தெளிவாக இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.